உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு செவிலிமேடு பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் கிராண்ட் மற்றும் பசுமை இந்தியா தன்னார்வல அமைப்பு இணைந்து 200க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை அப்பள்ளி வளாகத்தில் நட்டனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்களும், காஞ்சிபுரம் முதன்மை கல்வி அலுவலர் திருமதி வெற்றி செல்வி அவர்களும், ரோட்டரி மாவட்டத்தின் 3231 தொழில் பணி இயக்குனர் முருகேஷ் அவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் ஏற்பாட்டை மேகநாதன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இவ்விழாவிற்கு காஞ்சி அன்னை சத்திரம் நிறுவனர் திரு மோகன், காஞ்சி சர்வம் அறக்கட்டளை நிறுவனர் திரு பன்னீர்செல்வம், பள்ளியின் முதன்மை ஆசிரியர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். விழாவில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றியும், பிளாஸ்டிக் பொருட்களின் சுழற்சி முறையை பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். என்னுடைய மெமரிஸுக்கு போயிடுச்சு. நான் பிரசிடென்ட்டா முதல் நாள் பதவி ஏற்றப்போ அண்ணன் கையால் வந்து தான் அந்த அன்னதான ப்ராஜெக்டை ஆரம்பிச்சேன். ஆக்சுவலாக இன்னைக்கு 1463ஆம் நாள் இன்னைக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். அது அதே மாதிரி இப்போ அந்த ரீசைக்ளிங் மேட்டர், அந்த பிளாஸ்டிக் கலெக்ஷனை பற்றி சொன்னார் அண்ணா. அது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்றது? புரிஞ்சுதா? சிஇஓ மேடம் முன்னாடியே நான் அண்ணன் முன்னாடியே இதை டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் ஒரு 2 நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். மாதம் 5ஆம் தேதி ஆனால் நாங்கள் வரோம் சார். ஓகே, மாதம் என்னைக்கு வரோம் நாங்கள் 100% நீங்கள் உட்காந்துக்கிற இடம் ஒருத்தர் நாங்கள் வெயிட் மிஷினோட வந்துடுவோம். ஓகேவா? நீங்கள் எத்தனை பேர் வேணால் இதில் கலந்துக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா நான் சொல்கிறது? நீங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் இ வேஸ்ட், 2 வேஸ்ட் இருக்குது. பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, இ வேஸ்ட்னா அந்த ஒட்டி போன செல்ஃபோனோ இல்லை சிப்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ரெண்டும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் உங்கள் பேரில் போட்டு வெயிட்டு போட்டு எழுதிடுவோம். நாங்கள் அதை கரெக்டாக அது எங்கே எடுத்து போய் கலெக்ஷன் சேம்பரில் கொடுத்துருமோ கொடுத்துட்றோம். 1 மாதத்தில் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு அண்ணன் சொல்லிட்டாரு. 1 மாதத்தை நீங்கள் விட்டுருவீங்க. மினிமம் பழகணும்னா எத்தனை மாதம் பண்ணலாம்? எத்தனை மாதம் பண்ணலாம்? சூப்பராக கை தட்டுறா தம்பி அந்த பையன். 6 மாதம். ஓகேவா? டிசம்பர் 5ஆம் தேதி 6ஆவது மாதம். ஓகேங்களா? யார் ஹையஸ்டா ஒரு 10 பேருக்கு பிரைஸ், எத்தனை பேருக்கு பிரைஸ் கொடுக்கலாம்? ஒருத்தர் கொடுக்கலாமா, 2 பேருக்கு கொடுக்கலாமா? பார்ட்டிசிபேட் பண்ற அனைவருக்கும் கண்டிப்பா கொடுக்குறோம். டாப் 10 பிரைஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு என்ன கொடுக்கலாம்? எங்க அண்ணனை நாங்க எப்பவுமே தங்கத்தை மண்ணோட கொடுக்குறோம். 3 பேருக்கு கோல்டு கார்டு கொடுக்குறோம். அதனால அது கொடுக்குறோம். ஓகே, மீதி 7 பேருக்கு சில்வர் கார்டு கொடுக்குறோம். ஓகே, சோ எத்தனை பேர் இத கண்டுக்க போறீங்க இங்க இருக்கிறவங்க? மீதிலாம் கண்டுக்கல. அப்ப நீங்க கண்டுக்கலாமா? ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் ரோட்டரி சங்கம் சார்பாக அண்ணனுக்கு ஒரு சின்ன ஆனர். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு மரம் வச்சிடலாம். ஓகேங்களா? பயங்கரமான பணக்காரர், ஆமாம். வீட்டில் இருந்துக்கிட்டே பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாலே போதும். நல்லா சம்பாதிச்சுட்டு நல்ல காரு, நல்ல சொகுசான வாழ்க்கையும் நல்லா போயிட்டு வரலாம். ஊருக்கு வீக்கெண்ட் ஆனால் வேறு ஊருக்கு போய் சுற்றிட்டு வரலாம், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த சமூகத்திற்கு நான் என்ன செஞ்சேன்? என் பாட்டை எனக்கு இந்த பணத்தையோ சொத்தையோ கொடுத்துருக்கலாம். அவர் உழைச்சதுனால. எங்கள் அப்பா அதை பாதுகாத்து கொடுத்துருக்கிறார். அதனால் அவர் நல்லவராக இருக்கிறதுனால. ஆனால் நான் இந்த சமூகத்துக்கு என்ன கொடுக்க போகிறேன்ற ஒரு எண்ணத்தை தோன்றியதனால் இந்த மரம் நடுகிற, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற பணியில் மேகநாதனோடு நானும் இணைந்து வருகிறேன். என் வந்திருக்கக்கூடிய முருகேஷும், தம்பி சிதம்பரம், என்னோட ஃப்ரெண்டு கிரி இருக்காரு. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இன்னும் வராதவங்களும் இருக்கலாம். இங்கே அவங்களுக்கெல்லாமும் சேர்த்து நம்ம பாராட்ட வேண்டும். அதனால் கை நாம் என்ன மரத்தை இந்த நாளில் எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழலை நானும் என்னால் முடிந்ததை பங்களிப்பை தருவேன். இதை
பாதுகாக்கிறதுக்கு, எனக்காக மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்காக. என் வீட்டில் என் தம்பி குழந்தை இருக்கும், என் தங்கச்சி குழந்தை இப்போ தான் பிறந்து வளர்ந்துருக்கு, என் சித்தப்பா குழந்தை இருக்குது. அப்போ எங்கள் வீட்டிலே வளர்ந்துட்டு நான் வளர வேண்டிய ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு நான் இந்த சுற்றுச்சூழலை தரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வெறும் மரம் வளர்த்தா போதுமா? இந்த வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணாமல் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. தவிர்க்க முடியாமல் யூஸ் பண்ணுறோன்னு நான் என்ன பண்ணோம்? தவிர்க்கவே முடியல, அவசரத்துக்கு இந்த பாட்டில் தான், இதை குடிக்கிறோம், வேற வழி இல்லை. இது வந்து சுழற்சிக்கான ஒரு பிளாஸ்டிக். இது முடிஞ்சால் திரும்ப ரீசைக்கிள் பண்ணலாம். பண்ணவே முடியாத பேப்பரெல்லாம் இருக்குது, அப்படியே இருக்கும், அதிலெல்லாம் கவரில் போட்டுட்டுலாம் இருப்பாங்க. அது எவ்வளோ உடல் நலத்துக்கு கேடு. உடல் நலத்து நம்மளோட கேடு மட்டும் இல்லை, அந்த பிளாஸ்டிக் இங்கே அப்படியே குப்பை மாதிரி அந்த மூலையில் விழுந்துருச்சு, அது மேலே மண் போட்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? மக்கிடுமா? அது பிளாஸ்டிக் மகுமா? பூமி கீழே இருந்தால் என்ன ஆகும்? தண்ணியே உரியாது, தடுக்கும். பூமிக்குள்ளே தண்ணி போகாமல் போயிடும். நல்ல மழை பெய்யும், அந்த மழை தண்ணி பூமிக்கு உரிந்து நிலத்தடி நீர் உயர வேண்டியது போய் பண்ணாமல் அது அப்படியே ஓடோடி போய் வீணாக போயிடும். எங்கேயோ இந்த இடத்துல இந்த இடத்துல மழை தண்ணி சேராமையே போயிடும். அப்போ அதை கெடுக்கிறது எது? நம்ம சாப்பிட்டு போட்ட பிஸ்கட் பேக்கெட்டு,